போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சித்திரை 1 அதுமா நம்ம அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம தவம் பேட்சோட டீட்டெயில்டு அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அந்த காணொலியில் நம்ம தவம் இந்த பேட்சோட வகுப்பு அட்டவணையும் இந்த வகுப்புகளோட சிறப்பம்சங்களும் இந்த வகுப்பு தொடர்பான தகவல்களும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காணொலியை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த பேட்சோட எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிய வரும். சரி, அந்த தவம் பேட்ச் எதுக்காகன்றதை நான் போன காணொலியிலே சொல்லியிருந்தேன். இது முழுக்க வகுப்புகளை பேஸ் பண்ணது தான். வகுப்பு ஓரியன்டாக உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். இப்போ நான் 2.5 மணி நேரம் வகுப்பு எடுக்கிறேன்னா அந்த வகுப்பு நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 20 மார்க் டெஸ்ட் நடக்கும். தேவைப்படுற நேரத்தில் அந்த மதிப்பெண்களை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன். அந்த ஷெடியூலில் நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம். சரியா? இது யாருக்கெல்லாம் கண்டிப்பாக பலன் தரணும்னா ஃபுல் டைமாக படிக்கிறவங்க கண்டிப்பாக அதை பார்த்துக்கலாம். முக்கியமாக பார்ட் டைமாக படிக்கிறவங்க, வீட்டில் ரொம்ப ஃபேமிலியை சமாளிச்சுட்டு படிக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம வேட்டு ஸ்டடி கொடுத்து டெஸ்ட்டு வச்சு அதை அவங்க எழுதி கரெக்ஷன் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்து அது சரியான வழி தான். பட் இருந்தாலும் அதை அவங்களால செய்ய முடியல. ஏன்னா அவங்களுக்கு பல்வேறு பணி சுமை இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆகிடுது. எவ்வளோ பணி சுமை இருந்தாலும் வாரத்துக்கு நம்ம ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வகுப்பு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். அதை அவங்க ஒரு ஷெடியூல் பண்ணி டெய்லி காலையில் ஒரு மணி நேரம் வகுப்பு பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம வகுப்பு கொடுக்குறப்பவே பார்த்தாலும் சரி, அந்த வகுப்பை மட்டும் அவங்க பார்த்து முடிக்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்குற அந்த சிறிய தேர்வு அவங்க எழுதுகிற பட்சத்தில் தமிழில் கண்டிப்பாக அவங்க அதிகப்படியான மொழித்திறனை ஏற்படுத்த முடியுன்றதுக்காக தான் அந்த பேட்சை நான் வடிவமைச்சிருக்கேன். அதனால் இந்த பேட்ச் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தயவு செஞ்சு நீங்கள் பாட்டும் கடைசியில் போய் என்ன ஃபீஸ்ன்னு மட்டும் பார்க்காம முழுசாக நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பேட்சை நான் எப்படி ஷெடியூல் போட்டிருக்கேன்னா, ஷெடியூல் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 65 கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 10 கிளாஸ் இன்க்ரீஸ் பண்ணி 75 கிளாஸ்ன்னு வச்சுருக்கேன். அப்போ ஒரு 30 கிளாஸில் கூட ஒரு பேட்ச் போடலாம். அப்போ ஒரு பேட்சின்னு போட்டால் அதனால் கண்டிப்பாக பெரிய பலன் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் அந்த பேட்சை இவ்வளோ டெப்த்தாக வடிவமைச்சிருக்கேன். அதனால் நீங்கள் டீட்டெயிலாக வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பேட்சோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். காணொலியில் போகலாம். பாருங்கள். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கிளாஸஸோட இது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஷெடியூலை டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்திலக்கணத்தில் இது மட்டும் 20 வகுப்புகள். நான் ஷெடியூலில் டீட்டெயிலாக காட்டுறேன். 20 வகுப்பு என்னென்ன டாபிக்னே இருக்குது. இப்போ எழுத்திலக்கணத்தில் மட்டும் 20 வகுப்புகள், சொல்லிலக்கணத்தில் 15 மதிப்பெண்கள் இருக்கும். அப்போ எழுத்து சொல் இலக்கணத்தில் மட்டுமே உங்களுக்கு 35 கிளாஸ் கவர் ஆகும். சரியா? இந்த 35 கிளாஸ் நம்ம டெப்த்தாக கவனிச்சிட்டாலே தமிழில் அதிகப்படியான மொழி திறனை நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த சிலபஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாற்றி நான் கொடுத்துருப்பேன். சரியா? எப்படி சொல்லியிருப்பேன்னா, இப்போ இதான அழகு 1 இலக்கணம், இல்லை ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே இலக்கணம் ஓரியன்டு. எதையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஒருத்தவங்க நல்லா நடத்தி கொடுத்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே மதிப்பெண் எடுத்துடலாம். ரெட் கலரில் இருக்கிறது, இந்த எல்லோவாக இருக்கிறது மனப்பாடம் பண்ணணும். புரிதல் தேவை தான், பட் நிறைய மனப்பாடம் பண்ணணும், நிறையா படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். காட்டுறேன். இதை பார்த்தீங்களா? இப்போ இந்த இதை எடுத்துங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே புரிதல். வேர் சொல்லுக்கு நீங்கள் எதையும் மனப்பாடம் பண்ண தேவை, கான்செப்ட் தான். வேர் சொல்லிலிருந்து வினை முற்று, வினை எச்சம், வினையாளனை பேர் இதெல்லாம் மாற்றுறது கான்செப்ட் தான். வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்கள் வேறுபாடு அறிதல், இது எல்லாமே கான்செப்ட் தான். எது மனப்பாடம்? அயற்சொல் தமிழ்ச்சொல் மனப்பாடம். இதுலேயும் சின்ன கான்செப்ட் இருக்குது, இதுலேயும் கண்டுபிடிக்கலாம், நுணுக்கங்கள் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், வேர் சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு, பிறமொழி சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு வேர் சொல் ரொம்ப உதவும். ஏன்னா ஒரு தூய தமிழ் சொல்லா இருந்தால் அதோட வேர் சொல்ல நம்மளால ஆராய்ஞ்சு எடுக்க முடியும். இதே ஒரு பிறமொழி சொல்ல வேர் சொல்ல நம்மளால எடுக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு பிறமொழி சொல். தமிழ் மாரி உலகத்தில் எல்லா மொழியிலுமே ப்ராப்பரான ஒரு வேர் சொல்லேருந்து பல சொற்கள் பிறந்திருக்காது. ஏன் அந்த சொல் வந்துச்சுன்னே தெரியாமல் அந்த சொல் வந்திருக்கும். தமிழில் இடுகுறி பெயரை விட காரண பெயர்கள் அதிகம். அப்போ பாருங்க, புரிஞ்சு படிக்கிறவனுக்கு மனப்பாடம் பண்ணுற தலைப்பில் கூட எவ்வளோ ஃபேவராக அமையுதுன்னு பாருங்க. அதனால தான் இந்த தலைப்பில் நம்மளுக்கு புரிதல் முக்கியம், பட் இது நிறைய மனப்பாடம் பண்ணணும். அடுத்தது பாருங்க, கிரீன் கலர் இது இருக்கு பாருங்களா. இந்த கிரீன் கலரில் இருக்கிறதுக்கு நீங்கள் மனப்பாடமும் பண்ண தேவையில்ல, இலக்கண நாலேஜ் பெருசாக தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம ப்ராப்பராக அதை அப்ரோச் பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ 3 வகையாக நான் பாடத்திட்டத்தை நான் பிரித்து கொடுத்துருந்தேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட டெலகிராம்லேயே இந்த பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? சரி, எதுக்காக நான் இந்த டைமில் இதை காட்டுறேன்னா, இப்போ மொத்த பாடத்திட்டத்தை நான் அந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். ரெட் கலரில் இருக்கிறது, கிரீன் கலர், அடுத்து எல்லோ. இப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிற எல்லா தலைப்புமே எதில் கவர் ஆகிடும்? எழுத்து சொல்ல கவர் ஆகிடும். சரியா? நீங்கள் எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணத்தை நீங்கள் முழுமையாக 35 வகுப்பும் கவனிக்கிற பட்சத்தில் இந்த அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் இருக்கிறதுல அந்த ரெட் கலரில் நான் டீகோட் பண்ணி கொடுத்துருக்கேன், எல்லாமே கவர் ஆகிடும். சரி, இதுக்கான நான் பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நான் கொடுக்குறேன். சரியா? திருக்குறளையும் நான் ரெட் கலரில் வச்சுருக்கேன்.
ஏன்னா திருக்குறள் மனப்பாடம் கிடையாது, அதுலேயும் கான்செப்ட் இருக்குது, புரிதல் இருக்குது. சரியா? அதே மாதிரி அறநொழி நான் ரெட் கலர் தான் வச்சுருப்பேன். ஏன்னா இதுலேயும் கான்செப்ட் இருக்குது. ஒரு செய்யலை சும்மா அப்ரோச் பண்ண முடியாது, அதை பிரித்தா அந்த சொல்லோட பொருள் நமக்கு இன்னுமே சூப்பராக புரியும்ல. அதனால் இதையுமே நம்ம ரெட் கலரில் வச்சுருக்கோம். சரி, ஓகே, இது நம்ம பார்த்துருக்கோம். சரி, இதுக்கு வந்துடலாம். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த 35 வகுப்புகள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அடிப்படை. நீங்கள் பெரிய மாடி வீடு கட்டுறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் போடணும்ல, அந்த அடித்தளம் தான் அந்த 35 வகுப்புகள். நான் போன இதோ டெஸ்ட் பேட்ச் இது அனௌன்ஸ்மெண்ட்லேயே சொல்லியிருப்பேன். அந்த ஆபரகாமிங்கனோட பொன்மொழி, ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு 6 மணி நேரம் கொடுத்தா 4 மணி நேரம் நான் கோடாரியை கூர்மை பண்ணுறது தான் செலவிடணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சேம் அதே போல தான் 35 வகுப்புகள் நம்ம அதுக்கு செலவிட போகிறோம். இதை செலவிடுற பட்சத்தில் அடுத்தடுத்த வகுப்புகள் நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் புரிதலோடையும் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து 40 வகுப்புகள் இருக்குது. சரியா? அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 40 வகுப்புகள் இருக்கும். சரியா? 40னா ஒரு 39 வகுப்பு இருக்கும், 40 வகுப்பு இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74க்கு மேற்பட்டாத 75 வகுப்பு கிட்ட உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதான் வகுப்புக்கான டீட்டெயில். இப்போ எழுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்துக்களின் வகையும் தொகையும், எழுத்துக்களின் பிறப்பு, மொழி முதலெழுத்து இறுதி எழுத்து, இணை எழுத்து, மயங்கொலி எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, போலி, சார்பு எழுத்துக்களான உயிர்மை, ஆயுதம், உயிரலபடை, ஒற்றலபடை, குற்றியல் உகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி, அடுத்து புணர்ச்சி. ஸோ புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 10 கிளாஸ் இருக்குது. இப்போ எழுத்து இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிளாஸ் இருக்குல்ல. ஏன் எழுத்து இலக்கணத்துக்கு 20 கிளாஸ்? 10 கிளாஸ் அதில் புணர்ச்சி இருக்குது. ஸோ நான் ஷெடியூலில் டீட்டெயிலாக ஒரு கிளாஸுக்கு என்னென்ன புணர்ச்சி நடத்த போகிறேன்னு நான் இருக்குது, நம்ம லாஸ்ட்டில் ஷெடியூல் பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புணர்ச்சிக்கான இலக்கணம்னா என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அல்வழி புணர்ச்சி, வேற்றுமை புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, வடமொழி புணர்ச்சி, இப்படி எல்லா இப்போ நான் சொன்ன மெயின் டாபிக், இதுக்குள்ள நிறைய சப் டாபிக் இருக்கும். இப்படி எல்லா புணர்ச்சியுமே நம்மளுக்கு கவர் ஆகிடும். அப்போ எழுத்து இலக்கணத்தில் இப்போ நான் சொன்னலாம் எழுத்து இலக்கணம். அது சொல்லி இலக்கணத்தில் வந்தோம்னா இலக்கண வகை சொற்கள், பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அந்த பெயர் சொல்லின் வகையான பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பெயர், தொழிற்பெயர், அதுவும் நம்மளுக்கு அதில் அடங்கிடும். அடுத்து இலக்கிய வகை சொற்கள், இயற் சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். அடுத்து வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. அடுத்து எச்சம், பெயரெச்சம், வினையச்சம், தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம், முற்றெச்சம். அடுத்து தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் 6 இருக்கும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, பண்பு தொகை, அன்மொழி தொகை. தொகாநிலை தொடர் 9 இருக்கும். எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், வினையச்ச தொடர், பெயரெச்ச தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், வேற்றுமை தொடர், விழி தொடர், அடுக்கு தொடர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் அடிப்படை. அதுக்கடுத்து தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர், தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர் இருக்கும். அடுத்து வல்லினம் மிகுமிடம், மிகாமிடம், ஆகு பெயர், வேற்றுமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாக்கிய வகைகள், வினை வகைகள். இப்போ வினை வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனிவினை, கூட்டு வினை, முதல் வினை, துணை வினை, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. அடுத்து வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கருத்து வகை வாக்கியம்னு ஒன்று இருக்குது. செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், கட்டளை வாக்கியம், இதெல்லாம் கருத்து வகை வாக்கியம். அடுத்து விழைவு தொடர், விழைவு வாக்கியம் இருக்கும். சரியா? வாழ்த்தல், வெய்தல், வேண்டல், விதித்தல் பொருளை வர்றது விழைவு வாக்கியம். அதுக்கடுத்து அமைப்பு வகை வாக்கியம் இருக்கும். தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம். அடுத்து உடன்பாட்டு வாக்கியம், எதிர்மாறி வாக்கியம், நேர்கூற்று, அயற்கூற்று, இப்படி எல்லா தலைப்பும். இப்போ ஏன் இந்த தலைப்பை நான் சொல்கிறேன்னா, எழுத்து சொல்லுங்க 35 கிளாஸ் நீங்கள் தோணும்ல. அப்போ அந்த 35 கிளாஸ் தான் இந்த ஷெடியூலுக்கான மிகப்பெரிய அடிப்படையே. ஸோ அதை நீங்கள் நல்லா கவனிக்கிற பட்சத்தில் அடுத்த 40 ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் வந்துடும். அப்போ என்னோட நோக்கமே என்னன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் 4 பேருக்கு இந்த தமிழை சொல்லிக் கொடுக்குற இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. அப்போ எந்த அளவு நம்ம அடிப்படையிலேருந்து நம்ம விட்டதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ டெவலப் ஆகணும்னு நீங்கள் பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம இன்னைக்கு தமிழை பார்த்து பயப்படுறோம், எப்படி கேட்பணும், நம்மளுக்கு புரிய மாட்டுது. அப்போ நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற பட்சத்தில் தமிழில் நீங்கள் உச்சபட்ச நாலேஜ் அடைஞ்சிருக்கணும் தானே. அப்போ அதுக்கு நம்ம அடிப்படையிலேருந்து இவ்வளோ தலைப்பையும் கவர் பண்ணுறதான ஒரு சரியான வழி. ஸோ அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதோட முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்போ எழுத்து இலக்கணத்தில் இவ்வளோ தலைப்புகளை நம்ம கவர் பண்ண போகிறோம். இதை நான் உங்களுக்கு ஷெடியூலில் கிளியராக காட்டுறேன். அப்போ இதை முடிக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அடுத்த அழகு 1, 2, 3 உங்களுக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்மளுக்கு சந்திப்பிழைன்னு ஒரு தலைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம ஆல்ரெடி என்னென்ன வகுப்புலாம் பார்த்துருப்போம். ஸோ வேற்றுமை பார்த்துருப்போம், வினைமுற்று பார்த்துருப்போம், எச்சம் பார்த்துருப்போம், தொகை பார்த்துருப்போம், தொகா பார்த்துருப்போம், வல்லினம் மிகுமிடம் பார்த்துருப்போம், மிகாமிடம் பார்த்துருப்போம். இப்போ போய் நான் சந்திப்பிழை அப்ரோச் பண்ணுறேன்னா சந்திப்பிழைக்கு எதையும் நம்ம நடத்த தேவையில்லை. இப்போ நான் இவ்வளோ டாபிக் சொன்னேன்ல, இது எல்லாத்தையும் இப்போ நான் நடத்திட்டேன். அழகு 1 அல்லது எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம சந்திப்பிழை வந்து அழகு 1லேருந்து 7 நம்ம சந்திப்பிழை கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ அந்த சந்திப்பிழைக்கு வரும்போது என்ன பண்ணுவோன்னா, எழுத்து சொல்லுல சந்திப்பிழைக்கு எந்தெந்த டாபிக் தேவையோ அதை ரிவிஷன் பண்ணாலே முடிஞ்சிருச்சு தானே சந்திப்பிழை. 2 சொற்கள் இருக்கு, இடையில வல்லினம் மிகுமா மிகாவா, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அலை கடல், இக்கு வருமா வராதானா, இக்கு வரும் வராது மனப்பாடம் பண்ண தேவையில்லை, சொல்லி பார்க்க தேவையில்லை. அலை கடலுக்கு என்ன இலக்கண குறிப்புன்னு உங்க மைண்ட்ல செட் ஆகணும். அது வினைமுற்றா, அது எச்சமா, அது தொகையா, அது தொகாவா, இவ்வளவுதான் விஷயமே. ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு வர வேண்டியதான். அது தொகையில மாட்டோம், அது வினை தொகையில மாட்டோம்,
அப்போ தொகை எனக்கு தெரியும், வினை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு எனக்கு தெரியும். நான் தொகைநிலை தொடர் படிக்கும்போது வினை தொகை படிச்சிருப்பேன், தொகைநிலை தொடர் படிக்கும்போது நம்ம 6 வகை தொகையும் படிச்சிருப்போம் தானே. வல்லினம் மிகுமிடம் மிகாமடம் படிக்கிறப்ப அதில் மிகாதுன்னு நான் படிச்சிருப்பேன். அப்போ அந்த 2 நாலேஜையும் சேர்த்து எனக்கு சந்திப்பிழை நான் அப்ளை பண்ண முடிஞ்சிருச்சு தானே. அதை விட்டு டைரெக்டாக சந்திப்பிழைன்னு கிளாஸ் வந்திருந்தா அது ஒரு ப்ராப்பரான கிளாஸே இல்லை. பேருக்கு நம்ம படிக்கலாம், சீரியஸாக படிக்கலாம், 100% சரியான மெத்தடே கிடையாது. அதுக்கு தான் அந்த 35 கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த 35 கிளாஸை நம்ம நல்லா பார்க்குற பட்சத்தில் இப்படி நம்மளுக்கு அழகு உள்ள இருக்கிற எல்லா தலைப்பும் நம்மளுக்கு சூப்பராக கவர் ஆகிடும். ஒருமைப்பன்மை அப்படி தான், அங்கே அதிகமாக நாலேஜ் நம்ம இருக்க பட்சத்தில் ஒருமைப்பன்மை ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம்ல. அதே மாதிரி இந்த இலக்கண தலைப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 2003 எடிஷன், சிறப்பு தமிழ், இதில் இருக்கிற மொத்த கண்டென்ட் இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி யூடியூப் வீடியோ கொடுத்துருப்போம், நீங்கள் பார்த்துருவீங்க. எந்த தலைப்பை தொட்டாலும் என்ன அதிகபட்சமோ அப்படி தானே கொடுத்துருப்போம். அப்படி தான் இந்த வகுப்புகளும் இருக்கும். சரியா? அப்போ நியூ புக், ஓல்டு புக்கு, 2003 சிறப்பு தமிழ், இதை தாண்டி நன்னூல் அடிப்படையிலையும், ஏன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு புரிதல் வரணும்ல, இதுதான் வினைமுற்று, இதுதான் எச்சம்னு நன்னூல் ரூலை வச்சே நான் நடத்தி கொடுக்குறேன். ஸோ அந்த அளவு டெப்த்தாக இலக்கண கிளாஸஸ் இருக்கும். சரியா? நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது இந்த இலக்கண கிளாஸஸை மட்டும் எழுத்து சொல்ல மட்டும் எடுக்கலாம் தான் நான் யோசித்தேன். ஆனால் எல்லாரும் டாபிக் தான் ரொம்ப மெயினாக நினைக்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் நான் அதை இன்க்ளூட் பண்ணதுனால தான் 75 கிளாஸ்க்கு போய் நிற்கிது. ஓகே, நல்லது தான். அதுக்கு தான் நான் 5 மாதம் டியூரேஷன் செட் பண்ணியிருக்கேன். 2 மாதமோ 3 மாதமோ 4 மாதமோ இல்லை. ஸோ ப்ரிலிம்ஸ் வரைக்கும் நம்ம சூப்பராக கொண்டு போகலாம். ப்ரிலிம்ஸ் நாளைக்குனா இன்னி வரைக்கும்லாம் இல்லை, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஸோ எப்படி கிளாஸஸ் கொடுப்போம், என்னை கொடுப்போன்றலாம் நான் பின்னாடி சொல்கிறேன். சரி, ஷெடியூல் பார்க்கலாமா? ஷெடியூல் மட்டும் சொல்கிறேன், கவனிங்க. சீரியஸாக நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பேட்ச் எங்கே நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, ஷெடியூல் மேலே உங்களுக்கு கண்ணே இருக்க மாட்டேது. தயவு செஞ்சு உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன், நீங்கள் எதில் ஜாயின் பண்ணாலும் அந்த ஷெடியூல் உங்களுக்கு கிளியராக மைண்டில் நிற்கணும். ஏன்னா வெற்றிக்கான அந்த ரோட் மேப் அதுதான். நீங்கள் அதை நம்பணும், சேர்ந்துட்டிங்கன்னா அதை நம்பணும், அதை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அந்த ஷெடியூல் எப்படி போகுதுன்னே உங்களுக்கு தெரியலன்னா அப்போ நீங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணி யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் சொன்னது போல் அழகு 1, அதாவது எழுத்து இலக்கணத்தில் 20 வகுப்புகள் பாருங்களேன். முதல் வகுப்பே பார்த்தீங்கன்னா அறிமுக வகுப்பு. ஸோ டிஎன்பிசி தமிழ் பாடத்திட்டத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன புக்கு படிக்கணும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து படிக்கும் முறைகள் சொல்லித்தரேன். ஸோ நம்மளோட பிளான் என்ன, இந்த ஷெடியூல் நம்ம முடிக்கிறதுக்கு நம்மளோட பிளான் என்ன, தமிழுக்கு நம்ம பிளான் என்னன்றதை ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். 2வது கிளாஸ் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் வகையும் தொகையும், எழுத்துக்களின் பிறப்பு. சரியா? யூடியூப் கிளாஸ் மாதிரி நம்ம கமர்ஷியலாக இத்தனை மணி நேரம் தான் கொடுக்கணும், நான் 1/4 மணி நேரம் தான் கொடுத்தா பார்ப்பேன், 1/2 மணி நேரம் கொடுத்தா பார்ப்போம்னு எந்த ஒரு கேள்வி இருக்காதுல்ல. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கூட வகுப்பு நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் அப்பயே பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அப்போ முடிஞ்சாலும் நீங்கள் பார்த்தலாம். இல்லை அப்ளிகேஷன்லாம் அங்கே தான் இருக்கும், நம்ம ஆப்பில் தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் ஆப்பில் எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி எத்தனை வாட்டி வேணால் அந்த கிளாஸை பார்த்துக்கலாம். சரியா? உங்களுக்கு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனா 3 மணி நேரம் கிளாஸ் டெய்லி ஒரு மணி நேரமும் கூட பார்த்துருங்க, பார்த்து முடிச்சுட்டா போதும்ல. ஸோ அப்படி தான் கிளாஸஸ் இருக்கும். ஒரு டாப்பிக்கு ஒரு கிளாஸ்லாம் இல்லை. ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா அதிகபட்சம் ஒரு 2.5 மணி நேரம், அந்த 2.5 மணி நேரத்தில் எவ்வளோ எடுக்க முடியுமோ நான் எடுத்து கொடுத்துட்றேன். அடுத்து மொழி முதல் எழுத்து, இறுதி எழுத்து, இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, சார்பு எழுத்துக்கள். ஸோ சார்பு எழுத்துக்கள் 2ஆக பிரிச்சிருக்கேன், அங்கே சில தலைப்பு இங்கே சில தலைப்பு இருக்குது, பார்த்துங்க. அடுத்து மாத்திரை அளவு, மயங்கொழி எழுத்துக்கள், போலி. புணர்ச்சிக்கு வாங்க. இப்போ புணர்ச்சி இங்கே 8ல் ஆரம்பிக்குதா? புணர்ச்சின்னு இலக்கணம், புணர்ச்சினா என்ன, அதுக்கான இலக்கணம். வேற்றுமை புணர்ச்சியும் அல்வழி புணர்ச்சியும், இது ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் தெரியுமா? இதை 100% புரிஞ்சுக்கலாம். எப்போ தொகை படித்தா அது சூப்பராக நான் புரிய வைக்கிறேன், பார்க்கலாம். அடுத்தது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, செய்யுள் விகாரம், ஒரு புணர்ச்சியில் பல விகாரங்கள், இதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கிளாஸில். அடுத்து பொது புணர்ச்சி, வினா விழிப்பெயர் புணர்ச்சி, முன்னிலை ஏவல் வினைமுற்று புணர்ச்சி. அடுத்த புணர்ச்சியில் உடம்பொடுமை புணர்ச்சி, வினா சுட்டு எழுத்துக்களின் புணர்ச்சி. ஏன் நாங்கள் வினா சுட்டு கமலாம் யூஸ் பண்ணலன்னா அது ஒரே ரூல் தான், நான் கமா யூஸ் பண்ணால் எல்லாமே உடஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய விதிகள் வச்சுருக்கோம்ல. அப்போ வினா சுட்டு எழுத்துக்களின் புணர்ச்சின்னு படிச்சிங்க. குற்றியலுகரம் மெய் விட்டு ஓடுதல். குற்றியலுகரில் 2 வகை இருக்குது, அதுக்காக தான் நான் இங்கே ஒரு பேர் பயன்படுத்திருப்பேன், அடுத்து ஒரு பேர் பயன்படுத்திருப்பேன், நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிர்முன் வல்லினம் வந்து புணர்வதற்கான பொது விதி. உயிர்முன் வல்லினம், நிலைமொழியோட இறுதியில் உயிரெழுத்து வந்து வருமொழியின் முதல்ல வல்லின உயிர்மெழுத்து வந்து வல்லினம் மிகும், அதுக்கு ஒரு பொது விதி இருக்குது. அப்போ சந்திப்பிழைக்கான ஒரு சின்ன பேசிக் இங்கே இருக்கும். மரப்பெயர் புணர்ச்சி, மரம் பிளஸ் புணர்ச்சி, மரப்புணர்ச்சி. வாழின்ற சொல்லுக்கான புணர்ச்சி, சாவன்ற சொல்லுக்கான புணர்ச்சி, பல சிலன்ற சொல்லுக்கான புணர்ச்சி, அகர ஈற்று புணர்ச்சி, ஆகார ஈற்று புணர்ச்சி, இகர ஈற்று புணர்ச்சி, ஊகார ஈற்று புணர்ச்சி, ஏகார ஈற்று புணர்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐகார ஈற்று புணர்ச்சி. ஸோ அந்த நிலைமொழி இறுதி எழுத்து உயிரெழுத்துக்களே அகரமா, ஆகாரமா, இகரமா, ஊகாரமா, ஏகாரமான்றதுக்கான சிறப்பு விதிகள் இதில் இருக்கும். அடுத்து 12. அப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி கொடுத்துருக்கே தேவையில்லை. புக்கில் இருக்கிற ஒரு 10 விதியை வச்சு நம்ம 75 கிளாஸே போயிருக்கு தேவையில்லை. 35 கிளாஸ் 40 கிளாஸ் இப்போ பிரம்மாண்டமாக தெரியும் 40 கிளாஸ்ன்னு. அப்போ 75 கிளாஸ் கொடுக்கறதுக்கான ரீசனே இதுதான். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இதனால் பெரிய பலன் நடக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய புரிதல் ஏற்படணும் தான் நான் இவ்வளோ டெப்த்தாக இதை வடிவமைச்சிருக்கேன். அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், அடுத்தது இப்போ அதெல்லாம் சொல்கிறோம். இப்போ களம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நான் கொடுத்த ஷெடியூலில் அவங்களுக்கு எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல்
ஸோ ப்ராப்பராக டெஸ்ட் போயிட்டு இருக்கு. கொஸ்டினுமே அவ்வளோ டெப்த்தாக நம்ம யோசிச்சு எடுத்துகிட்டு ஏன்னா அது அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு கொஸ்டின் அவங்க யோசிச்சா தான் அங்கே அவங்களால யோசிக்க முடியும். அதுக்கு பழக வைக்கணும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, மீன் பிடிச்சி தரவங்களோட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது தானே முக்கியம். சேம் அதே மெத்தட் தான். நீங்கள் 100% உங்களை யாரோ ஒருத்தன் கை பிடிச்சி கூப்பிட்டு போகணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அதனால வெற்றியே அடைய முடியாது போட்டி தரல. நம்ம கற்றுக்கிட்டா தான் அடுத்த கடத்துக்கு போக முடியும். சரியா? நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிறீங்களோ கற்றுங்க. ஒருத்தங்க வகுப்பு எடுக்கிறத பார்த்து இப்படி படிக்கணும்னு கற்றுங்க. சரியா? ஒருத்தங்க நோட்ஸை பார்த்து இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை செய்யுங்க. சரி, இது அவங்க நல்லா நோட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த டாப்பிக்கு, அடுத்த டாபிக் அவங்க எடுத்து கொடுப்பாங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்போ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியுமோ லேர்ன் பண்ணிங்க. ஒரு வகுப்பு ஆழமான வகுப்பு ஒருத்தவங்க நடத்துகிற பட்சத்தில் இப்படி தான் வகுப்பு இருக்கணும்னு ஒரு புரிதல் சில ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்கல்ல, அதுதான் வெற்றி. நீங்கள் அப்படி இருக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தேங்காய். ஸோ அந்த தெங்கு ப்ளஸ் காய், தேங்காய்னு மாறுற புணர்ச்சி, பூ பெயர் புணர்ச்சி. ஸோ மேலே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நாடோரி, சுவை புளி. சரியா? அந்த சுவை புளின்றது ஒரு சுவை தானே, அதுக்கான புணர்ச்சி. இஐ ஈற்று புணர்ச்சி, பி மீ நீ இதுக்கான புணர்ச்சி. அதான்று அது பிளஸ் அன்று அதுக்கான புணர்ச்சி. குற்றிலுகரை ஈற்று புணர்ச்சி, முற்றிலுகரை ஈற்று புணர்ச்சி, திசை பெயர் புணர்ச்சி. இங்கே தேங்காய் பூ பெயர் புணர்ச்சி, பனை என்ற சொல்லுக்கான புணர்ச்சி, எண்ணு பெயர் புணர்ச்சி, தன்னொற்று இரட்டல் பண்பு பெயர் புணர்ச்சி. அடுத்து உடல் மேல் உயிர் ஏறுதல், தனிக்குறில் ஒற்று இரட்டல், மெய் ஈற்றின் முன் எகரம் வருதல். நிலைமொழியோட இறுதியில் மெய்யீறு வருமொழியின் முதல்ல எகரம் வந்தால் எப்படி போகும் அந்த விதி. சூப்பராக இருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவை, நான் டெப்த்தாவே நடத்தி தரேன். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்கணும்? தொழிற்பெயர் ஏவல் வினைமுற்று புணர்ச்சி. அப்போ தொழிற்பெயர் ஏவல் வினைமுற்று புணர்ச்சி, வகர ஈற்று புணர்ச்சி, லகர லகர ஈற்று புணர்ச்சி, நகர நகர ஈற்று புணர்ச்சி, வருமொழியின் முதலெழுத்து திரிதல், நலமுன்றனவும் நலமுண்டனவும் அந்த விதி. மெய் ஈற்று புணர்ச்சி, அதாவது நிலைமொழியோட இதில் ஈ இரு இழு வந்தால் எப்படி புணருன்றது புணர்ச்சி. அடுத்து மீன் தேன் எகின் குயின் ஊன் மின் பின் பன் கண் தன் என் நின் நும் தம் எம். பாருங்க எவ்வளோ விஷயம் இருக்கு. இந்த சொற்கள்லாம் எப்படி புணர்ச்சியில் மாறும்ன்றது தான் இந்த விதி. அப்போ இந்த வகுப்பு ஃபுல்லாகவே ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா டேட்டா நம்ம படிக்கிறது போல இருக்கும். இந்த எல்லா சொற்களும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம், அகம், ஈம், கம், உரும், தமிழ், தாழ், கீழ், வல், நெல், செல், கொல், சொல், இல், புல், வல், தெவ், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிலைமொழியில் இது வருமொழியாக இருக்கும்போது எப்படி மாறுதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு புணர்ச்சி, வடமொழி புணர்ச்சி. ஸோ புணர்ச்சியோட திருப்புதல் வகுப்பு. ஸோ புணர்ச்சி கிளாஸ் எப்போ ஆரம்பிச்சது? 8ல் ஆரம்பிச்சு 18ல் முடியுது. அப்போ புணர்ச்சியில் நம்ம இவ்வளோ விஷயத்தை கற்றுக்க போகிறோம். எவ்வளோ விஷயம் நம்ம பயப்படுறோம். இது கேட்டுருவானா அது கேட்டுருவானா. 3 புணர்ச்சி விதி கேட்டானா 2 அடிப்படையான விதிகள் தான் கேட்பான். அடிப்படைனா நான் புக்கில் இருக்கிற விதியை ரூலை பேஸ் பண்ணி கொடுப்பான். அதை தாண்டி ஒரு வடமொழி புணர்ச்சி போனாலோ வேற எங்கேயோ போனாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இவ்வளோ புணர்ச்சி விதி படிக்கிறதுனால நம்மளை விட யாருமே அதுக்கு நெருக்கமாக போயிட முடியாது. நீங்களே எதிர்பாருங்க, 100% உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் வர்றதை விட உங்களுக்கு 25% தான் உங்களால் ஆன்சர் எடுக்க முடியுன்ற கொஸ்டின் வரது தான் உங்களுக்கு வெற்றி. ஏன்னா அப்போ எல்லாருக்கும் அது கடினமாக இருக்கும்ல. அப்போ என்னால் ஒரு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுதுன்னா நான் வெற்றி கிட்ட போயிடுவோம்ல. அப்போ நம்ம எங்கேயுமே படிக்காத ஒரு விஷயம் வரணும், அந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை நம்ம அப்ரோச் பண்ணி ஆன்சர் எடுத்தோம்னா நம்ம ஜெயிச்சலாம். அதான் வெற்றிக்கான கீ. ஸோ அதுக்கு தான் அதிகப்படியான டேட்டா. அப்போ யாருக்கு அதிகப்படியான டேட்டா தெரியுதோ அவங்களால தான் தெரியாத கொஸ்டின் கிட்ட போக முடியும். இதுதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கும் தெரிஞ்ச கொஸ்டின்லாம் தேவையில்லை. ஆனால் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறது ரொம்ப அடிப்படை. அதில் தப்பு பண்ணிடக்கூடாது. தெரிஞ்ச கொஸ்டின் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிடணும். தெரியாத கொஸ்டினுக்கு உங்களுக்கு அதிகப்படியான நாலேஜ் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அடுத்து பகுபதம் பகுபத உறுப்புகள். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழில் இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இலக்கணத்தில் முக்கியமான தலைப்புகள் கேட்டால் 3 தலைப்புகள் கேட்டால், 1 வேற்றுமை புணர்ச்சி, 2வது வேற்றுமை, 3வது பகுபதம் அவ்வளோ முக்கியமான தலைப்பு. ஸோ ஒரு பைக் மெக்கானிக்னா சிறந்த நல்ல ஒரு பைக் சரி பண்ணுவார்னு யாரை சொல்லுவோம்? அந்த வண்டியை பிரித்து அக்கு ராணி வர பிரிக்க தெரியணும், என்ன பிரச்சனைன்னு பார்க்க தெரியணும், திரும்ப சேர்க்க தெரியணும். இதான விஷயம். அதே தான் இங்கேயுமே. பகுபதம் பகுபதம் என்ன? சொற்களை பகுக்கிறது. என்ன பகுதி, என்ன விகுதி, என்ன இடைநிலை, சந்தி எது, சாரி எது, ஏன் பிரியுது, ஏன் சேருது, இதை சேர்க்கறதுக்கு புணர்ச்சி. இதுதானே முக்கியம். அப்போ அந்த பகுபதம் என்ன பொறுத்தவரைக்கும் அவ்வளோ முக்கியமான தலைப்பு. நம்ம கிளியராக பார்க்கலாம். பகுபத உறுப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி, எழுத்து இலக்கணம் திருப்பது வகுப்பு. ஸோ எழுத்து இலக்கணம் 20 வகுப்புகள். அப்போ இதை மட்டும் படிக்கிறதுனால பாடத்திட்டத்துக்குள்ளே போலையான்னு நீங்கள் நினைச்சா தப்பு. பாடத்திட்டத்தில் இருக்கிற இலக்கண கண்டென்ட்ல ஒரு 40-50% நம்ம இந்த வகுப்புகளே முடிச்சிருப்போம். ஜஸ்ட் இதெல்லாம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு பாடத்திட்ட கிளாஸஸ் இருக்கும். சரியா? பாடத்திட்டத்துலேயே நடத்துறது நிறைய இருக்குது. சில தலைப்புகள்லாம் நான் சொன்னல, இப்போ சந்திப்பிழை என்னென்ன தேவை ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம நிறைய பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ சந்திப்பிழைக்குன்னு ஒரு கிளாஸ் நான் பார்க்குறப்ப சந்திப்பிழைக்கு தேவையான எல்லாமே நடத்தி கொடுத்துருப்பேனா? அப்போ அன்னைக்கு ஒரு 30 எடுத்துக்காட்டுகளை வச்சு அதை ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம அதை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். அது சொல்லி இலக்கணம் பாருங்க. மூவகை மொழிகள், இறுதினை ஐம்பால் மூவிடம் வழக்கு. சரியா?
சொல்லிலக்கணம். அப்போ சொல்லிலக்கணம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்களேன். தனிமொழினா என்ன, தொடர்மொழினா என்ன, பொதுமொழினா என்ன, உயர்திணை என்ன, அக்ரிணைனா என்ன, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஸோ மூவிடங்கள் தன்மை, முன்னிலை, படர்க்கு, வழக்கு, இயல்பு, வழக்கு, தகுதி. அப்போ இதோட அடிப்படையை நம்ம பார்க்குறோம், சொல்லிலக்கணத்தோட அடிப்படையை பார்க்குறோம். இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள், குறிப்பு, வெளிப்படை, பால் பகா பெயர்கள், இருதிணை பொது பெயர் பார்க்க போகிறோம். அடுத்து வேற்றுமை. வேற்றுமை மட்டும் ஒரு கிளாஸ். ஏன்னா யூடியூப்லேயே நம்ம வேற்றுமை 2 மணி நேரம் கிளாஸ் கொடுத்துருந்தோம். அதுவே நான் வேகமாக எடுத்துருந்தேன். ஸோ பொறுமையாக 2.5 மணி நேரத்துக்கு மேலே கிளியராக வேற்றுமை பார்க்கலாம். வினைமுற்று, தெருள வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கல் வினைமுற்று, எச்சம், பெயர் எச்சம், வினை எச்சம், முற்று எச்சம். ஸோ தொழிற் பெயர், வினையாளன பெயர், இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. தொகைநிலை தொடர் 6. நான் சொன்ன மாதிரி வேற்றுமை தொகை, அதில் உருவம் பயன் உடன்தொகை தொகை. ஸோ வேற்றுமை தொகை, வினை தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, பண்பு தொகை, அன்மொழி தொகை. பண்பு தொகையில் உங்களுக்கு தெரியும் 20 பண்பு தொகை இருக்கும். அடுத்து தொகாநிலை தொடர் 7 தொடர், வேற்றுமை வினைமுற்று தொடர் 7 தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையச்ச தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், வேற்றுமை தொடர், அடுக்கு தொடர். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ தொகாநிலை தொடரில் பார்ப்போம். அடுத்து ஆகு பெயர் 16க்கு மேற்பட்ட ஆகு பெயர் இருக்கு. எல்லா ஆகு பேரும் நம்ம பார்க்கலாம். ஒரு பொருட்பன்மொழி, இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், வழு வழா வழு அமைதி, வழு வழாநிலை, வழு அமைதி, வினாவிடை வகைகள், மரபு இலக்கணம், பொருள்கோள், வல்லினம், மிகுமிடம், மிகாமிடம், வினை வகைகள். நான் சொன்னால தனிவினை, கூட்டுவினை, முதல்வினை, துணைவினை, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. ஸோ அடுத்து வாக்கிய வகைகள், செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், கட்டளை வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், விளைவு வாக்கியம், தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலை வாக்கியம். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ வாக்கிய வகைகளில் மீதி இருக்கிறது இங்கே பார்ப்போம். உடன்பாட்டு வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், நேர்கூற்று வாக்கியம், அயற்கூற்று வாக்கியம், நிறுத்தற் குறிகள். ஏன் நிறுத்தற்குறி இங்கே வச்சிருக்கீங்க, முன்னாடியே நடத்தலை? இந்த வாக்கியங்கள்லாம் பார்த்தா தான் எந்த வாக்கியத்துக்கு என்ன குறி பயன்படுத்தினா நமக்கு தெரியும். அதனால தான் அதை கடைசியில் வச்சிருக்கேன். ஸோ நிறுத்தற்குறி, இணைப்பு சொற்கள் பார்ப்போம். சரியா? அதனால் ஆகவே அந்த இணைப்பு சொற்கள் பார்ப்போம். சொல்லிலக்கணத்துக்கான திருப்புதல் வகுப்பு. ஸோ இதுதான் 2.5 மாதத்துக்கிட்ட நம்ம இப்போ இந்த 5 மாதம் கோர்ஸில் 2.5 மாதத்தில் நம்ம முடிச்சுட்டோம்னாலே தமிழில் 70% நம்ம தயாராகிட்டோம்னு அர்த்தம். இதை இன்னும் மெருகேற்றுக்கிறது தான் நம்மளுக்கு இது. இந்த பேட்சில் நான் மெட்டீரியலும் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தேன். சரி, அந்த மெட்டீரியலும் எப்படி தயாராகிட்டுருக்குன்னா, புத்தகத்தை தாண்டி இப்போ நீங்கள் அவுட் சோர்ஸ் மோகத்தில் இருக்கீங்களே, ஸோ அவுட் சோர்ஸில் என்ன தேவையோ அதை சேர்த்து இலக்கண டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நான் நடத்தியே கொடுத்துருவேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மருவு சொற்கள்னு ஒரு தலைப்பு இருக்குது. ஊர் பெயர்களின் மருவுன்னு இருக்குல்ல, அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா புத்தகத்தை தாண்டி வேறு என்ன முக்கியன்றதை நம்ம ப்ராப்பரான ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலாக ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ May 1 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ கிளாஸஸ் நான் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ ஒரு இலக்கண வகுப்பு எடுக்கிறேன்னா நான் அந்த மெட்டீரியல் வச்சு உங்களுக்கு வகுப்பு எடுத்துட்டு அந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். அப்போ அடுத்தது மெட்டீரியலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்க தேவையில்ல. இலக்கணம் ஓரியன்டாக இருக்கிறது இப்படி போகும். சில தலைப்பெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஆகணும்னு இருக்குல்ல, அது போல் ஒரு 3-4 தலைப்பை செலக்ட் பண்ணி அதுக்கு நான் சீக்கிரமாக உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை படிச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஊர் பெயர்களின் மருவாக இருக்கட்டும், அடுத்து நிறையா இருக்குல்ல, கொச்சை சொற்களாக இருக்கட்டும், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களாக இருக்கட்டும், இந்த ஓமை தொடரின் பொருள் எழுதலாக இருக்கட்டும், இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி புரிஞ்சுக்கிற தலைப்புகளில் சில முக்கியமான தலைப்புகளை செலக்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துட்றேன். அடுத்தடுத்து மெட்டீரியல் ரெடியாக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரியா? ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சில மெட்டீரியல் கொடுப்பேன், நீங்கள் அதை படிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ கிளாஸஸும் நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் பற்றி சொல்கிறேன். அடுத்து பாடத்திட்டம். ஸோ அழகு 1. ஸோ அப்படியே உங்களுக்கு என்னென்ன பாடத்திட்ட தலைப்பு எல்லா பாடத்திட்டமும் கலந்துருக்கும். அழகு 1 இருக்கிற தலைப்பை நம்ம முன்னாடி மாற்றி போட்டிருப்பேன். ஆனால் அழகு 1 முடிகிறப்ப அழகு 1 பார்த்து 9 கிளாஸ் இருக்கும். இந்த 9 கிளாஸில் அழகு 1க்கான எல்லா தலைப்பும் கவர் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, குறில் நெடில் வேறுபாடுன்னு இருக்கா? இப்போ அந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக நான் என்னென்னலாம் பார்த்து வச்சிருக்கேன், 10 பாட்டு புணர்ச்சி பார்த்து வச்சிருக்கேன். அதை ரிவிஷன் பண்ணி பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நம்ம சால்வ் பண்ண அந்த வகுப்பு முடிஞ்சிடும்ல. ஸோ குறில் நெடில் வேறுபாடு, படு பாடு, ஒடு ஓடு, குறில் நெடில், அந்த மாதிரி சந்திப்பிழை. அது தான் பாருங்க, சந்திப்பிழை மட்டும் ஒரு வகுப்பு. அப்போ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோமா ரிவிஷன் பண்ணி நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயரும் பார்க்கலாம். ஒருமை பன்மை அதே போல தான். ஸோ மயங்கலை சொற்கள் இதுக்கும் நான் மெட்டீரியல் கொடுக்குறேன்னு வச்சு இதுதான் சொல்ல வரேன். இப்போ இது எப்போ வருது? எழுத்து இலக்கணம் 20 கிளாஸ் முடிஞ்சு, சொல்லி இலக்கணம் 15 கிளாஸ் முடிஞ்சு, அழகு 1 4வது கிளாஸில் வருது இதுனா, அப்போ அது வரைக்கும் மெட்டீரியலே கொடுக்காம நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. இது போல மனப்பாடம் பண்ணுற தலைப்புகள் ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் நான் கிரியேட் பண்ணி இப்போ அவுட் சோர்ஸ்ன்றீங்கல்ல, அதில் என்ன முக்கியமோ அதை எடுத்து ஒரு மெட்டீரியலாக உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருவோம். நீங்கள் அதை படிச்சுக்கிட்டு இருக்கலாம். சரியா? இது நான் வகுப்பப்போ அதில் இருக்கிற நுணுக்கங்களை சொல்லி நான் உங்களுக்கு வகுப்பு எடுத்து கொடுக்குறேன். இன எழுத்து, சுட்ட எழுத்து, வினா எழுத்து ஆல்ரெடி பார்த்தது. இன எழுத்து, சுட்ட எழுத்து பார்த்து ஏன் ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன், அதை ரிவிஷன் பண்ணி அதில் இருக்கிற பல்வேறு வினாக்களை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ சீரியஸாகவே இப்போ இது வரைக்கும் பார்த்ததுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முழுக்க வகுப்புகள் பார்த்தாலே தமிழ் கவர் பண்ணுறது தான் இந்த பேட்ச். சரியா? வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, இது எல்லாமே மேலே பார்த்ததா தான் இருக்கும். சரியா? அயற்சொல், தமிழ்ச்சொல் பாருங்களேன். இதை நான் சொன்ன மாதிரி நிறைய மனப்பாடம் பண்ணுற தலைப்பு. எதிர்ச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், வினைச்சொல், 2 வினைச்சொற்கள் வேறுபாடு அறிதல். ஸோ அழகு 1 திருப்புதல். ஸோ எத்தனை கிளாஸ் வந்திருக்கு? அழகு 1 9 கிளாஸா? அழகு 2 சொல்லகராதி. சரியா? இதில் 6 கிளாஸஸ் நம்மளுக்கு வரும். ஸோ கிளாஸ் 1 பாருங்க, சொல்லும் பொருளும் அறிதல், இருபொருள் குறிக்கும் சொற்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொற்கள், ஒரு பொருள் பன்மொழி, எல்லாமே அந்த சொற்பொருள் பேஸ் பண்ணியிருக்கா.
ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் கொடுத்துருவேன், வகுப்பு நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிதல், பொருள் தரும் ஒரு எழுத்து, ரெண்டும் ஒன்று தான். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், ஒரு சொல்லிற்கு என்னன்னு வேறு சொல்ல அறிதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல். அப்போ இதுவும் சொற்பொருள் பேஸ் பண்ணது தான். அப்போ இன்னைய பாடத்திட்டத்தில் சொற்பொருள் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமானது. எவ்வளோ சொல்லுக்கு நீங்கள் பொருள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மைண்டில் வச்சிங்க, நிறைய சொற்பொருள் தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்காக தான் நம்மளோட சேனல் டெய்லி 10 சொற்பொருள் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு ஒரு சிறப்பு தேர்வு 30 நாள் முடிஞ்சோடனே நான் வைக்கிறேன். ஸோ அட்டன் பண்ணிக்கோங்க. பொருந்தா சொல்லை கண்டறிதல், அடுத்து அகர வரிசை, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல், கோடிட்டு எழுதல், சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல். ஸோ பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம், பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பிழை திருத்தம். ஸோ இந்த மாதிரி தான் போகணும் வச்சுங்களேன். ஓகேவா? ஸோ 6வது வகுப்பு திருப்புதல். ஸோ இப்போ அழகு 1ல் 9 வகுப்பு, அழகு 2ல் 6 வகுப்பு. ஸோ அழகு 3 எழுதும் திறன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை செயல்பாட்டு, இது ஆல்ரெடி பார்த்தது. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், அது நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு அதில் பல்வேறு வினாக்களை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். காலம் ரொம்ப 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 முக்கியமானது. சரியா? ஒரு சொல் என்ன காலம் நம்மளுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்க தெரியணும். காலம், மரபு தமிழ், திணை மரபு, பால் மரபு, ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு, இளமை பெயர், இதெல்லாம் பார்க்கணும். நிறுத்தற்குறிகள் ஆல்ரெடி நடத்திருப்போம். ரிவிஷன் பண்ணிட்டு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ திருப்புதல் வகுப்பு. அப்போ அழகு 3 பாருங்கள். ஸோ 3 வகுப்பு தான். அழகு 4 கலைச்சொற்கள். இதுவும் நான் அப்பயே சொல்லிட்டேன். கலைச்சொற்களுக்கு நீங்கள் உங்கள் குவாலிட்டியை ரொம்ப 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 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொற்பொருளும் கலைச்சொல்லும் தான் இந்த பாடத்திட்டத்தோட இரு கண்கள். புரியுது உங்களுக்கு? இந்த பாடத்திட்டத்தோட இரு கண்கள் எது? மனுஷனுக்கு என்ன எழுத்துனாலும் கண்ணு. அதுபோல் இந்த தமிழ் பாடத்திட்டத்துக்கு எது கண்ணுனா கலைச்சொல்லும் சொற்பொருளும் தான். இதில் நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், நான் இவ்வளோ படிச்சுட்டேன் அவ்வளோ படிச்சுட்டேன்றதை விட உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ விஷயம் இங்கிலீஷில் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு சொல்ல பார்த்தா எனக்கு ஓரளவு அந்த பொருள் ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி உண்மையான ஒரு நாலேஜை நீங்கள் வளர்த்துக்குங்களேன். அதான தேவை. குருட்டுத்தனமாக நம்ம படிக்கிறது உண்மையான நாலேஜை வளர்த்துங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக தானே இருக்கும். அப்போ இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் ஏதோ நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணி படிப்பீங்க, தப்பே கிடையாது. நீங்கள் படித்தா சந்தோஷம் தான். சரியா? ஸோ நம்ம என்ன கொடுத்துட்ருக்கோன்னா, களம் பேட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் புக்கில் இருக்கிற கலைச்சொல் அவங்க படிச்சு தான் ஆகணும். ஏன்னா தமிழ் புக்கு தான் உங்களுக்கு டெஸ்ட்டு. அதை தாண்டி சயின்ஸு சோஷியல் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க சயின்ஸ் சோஷியல் புக்கில் இருக்கிற கலைச்சொல்லை நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். 100, 120, 130. அதை அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. 2. 3வது கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கிற கலைச்சொல் வேட்டையை நம்மளோட இதில் சேனலில் ஓப்பனாகவே எல்லாருக்கும் நம்ம இமேஜாக டெய்லி கொடுத்துருவோம். 20. அப்போ தமிழ் புக்கு, சயின்ஸ் சோஷியல் புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல். அப்போ இதுதான் 3 நம்பகமானது. இதை தாண்டி நம்ம ஆட்சி சொல்லாக்கிற இதெல்லாம் படிக்கலாம், தப்பே கிடையாது. பட் அது என்ன தேவை, முக்கியமானது நீங்கள் எடுத்து படிங்க, தப்பு கிடையாது. சரியா? அதனால் கலைச்சொல்ல நல்ல நாலேஜ் வளர்த்துங்க. நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இதில் இருக்கிற ரூலெலாம் தாண்டி இன்னும் பெஸ்ட்டாக என்னெல்லாம் சொல்ல முடியுமோ, என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணி கொண்டு போதான் போகிறோம். சரியா? அப்போ கலைச்சொல்லுக்கு நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஐடியா சொல்கிறேன், நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? அழகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். ரொம்ப ரொம்ப எளிமையானதான் இதெல்லாம். சரியா? உவமை தொடரின் பொருள் அறிதல், மரபு தொடரின் பொருள் அறிதல், இது நான் நடத்தியும் கொடுப்போம், உங்களுக்கு ப்ரீவியஸாக மெட்டீரியலும் கொடுத்துருவேன். பழமொழிகளின் பொருள் அறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும். இந்த பழமொழிகளின் பொருள் அறிதல் பழமொழி 400 போய் படிக்கலாம், தப்பே கிடையாது. பட் அதை தாண்டி புத்தகம் ஓரியன்டாகவும் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுங்க. சரியா? அடுத்து திருப்புதல் வகுப்பு. அடுத்து அழகு 6 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எளிய மொழிபெயர்ப்பு. ஸோ ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதலாக இருக்கட்டும், பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் விட்டோம், அந்த அடுத்த ஆவணங்கள், கோப்புகள், ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு திருப்புதல் இல்லை, ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து அழகு 7. ஸோ முக்கியமானது. ஸோ இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதுக்கு 14 வகுப்புகள் இருக்கும். திருக்குறள் நான் ஒரு கிளாஸுக்கு 5 அதிகாரமாக வச்சுருக்கேன். ஸோ 4 வகுப்பு ஃபுல்லாக திருக்குறள் பார்ப்போம். அதுக்கடுத்து அறநூல்கள் பார்ப்போம். அடுத்து தமிழின் தொன்மை சிறப்பு பார்ப்போம். அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்கள் பார்ப்போம். சரியா? ஸோ 14வது வகுப்பு முழு திருப்புதல் வகுப்பாக இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 100 மார்க் டெஸ்ட்டு. ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக எவ்வளோ மணி நேரம், எத்தனை மார்க்குன்னு நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் நம்மளோட அட்டவணை. ஸோ திரும்பவும் நான் அதை பதிவு பண்ணுறேன். பாருங்கள், இந்த அட்டவணை நான் போட்டதுக்கான நோக்கம் என்னன்னு சில பேருக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். அப்போ அதிகபட்சத்தை நம்ம ஒரு ப்ராப்பராக கவர் பண்ணி கொடுக்கணுன்றதான் இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தரமான ஷெடியூல் தான். ஸோ தவத்தின் சிறப்பம்சங்கள் பாருங்கள். புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தரமான தமிழ் வகுப்புகள், எழுத்து சொல் இலக்கணத்திற்கு 35 வகுப்புகள். ஸோ இதெல்லாம் நான் சொன்னதான் 40 வகுப்புகள். ஒவ்வொரு வகுப்புக்கும் சிறப்பு தேர்வு. ஸோ வகுப்பு முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் நடக்கும். இலக்கண தலைப்புகள் அனைத்தும் நன்னூலின் அடிப்படையில் விரிவாக நடத்தப்படும். ஸோ புக் கண்டென்ட்டையும் நடத்திட்டு அதை தாண்டி என்னன்றதையும் நம்ம பார்ப்போம். ஸ்டடி மெட்டீரியல். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸை சேர்த்து உருவாக்கின ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அனைத்து வகுப்புகளும் அடிப்படை தகவல்களுடன், ஏன் அந்த வார்த்தையை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா, அடிப்படை தகவல்களோட எந்த டாப்பிக்கை தொட்டாலும் அதோட அடிப்படை என்னன்றது நம்ம கற்றுக்கிட்டு, ஸோ அதிகமான உதாரணத்தோட புரிகிற மாதிரி, ஏன்னா அடிப்படையும் அதிகமான உதாரணம் இருந்தாலே புரிஞ்சிடும்ல. ஸோ அதுதான் ஃபார்முலா. அப்போ ஒரு டாப்பிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? அடிப்படையும் அதிகமான உதாரணங்களும் தான் இலக்கண புரிதலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இந்த தவம் பேட்சானது மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் தமிழில் அதிக மதிப்பெண் பெற்று போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது. இப்போ அதான் சொல்கிறேன், எனக்கு அந்த ஷெடியூலை பற்றி சொல்ல முடியாமல் இருந்து இப்போ சொல்கிறேன். அப்போ எப்படியாச்சும் அவங்க பாஸ் ஆகினீங்கன்னா நிறைய பேர் எவ்வளோ பேர் சில பேர்லாம் ஃபோன் பேசும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏஜ் 35 மேலே தாண்டி ஸோ ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு அந்த வேலையை விட்டுட்டு படிக்கிறேன்னு சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோன்னா அப்போ அது எவ்வளோ உணர்வுபூர்வமாக எவ்வளோ உண்மையாக பண்ணணும்னு தான் நான் அந்த ஷெடியூல் அவ்வளோ டெப்த்தாக போட்டதே. ஸோ என்னோட நோக்கம் அது மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் அந்த வார்த்தையை நம்ம அங்கே வச்சுருக்கோம். அடுத்து பாருங்களேன், தவம் பேச்சில் இணைய மாணவர்களுக்கு அதிகபட்ச மொழித்திறனை ஏற்படுத்தி தருவேன் என்று உறுதியளிக்கின்றேன். ஸோ இது நான் சொல்கிறது, ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ முடிக்கிறது எல்லாத்தையும் அப்டேட்டடாக முடிக்க போகிறோன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திறன் நாலேஜ் வளர்ந்துருக்கும் தான். பேசிக் அவங்க கற்றுந்துருப்பாங்க. நடுவில் கூட்டு போய் நம்ம அழகு 1லேருந்து கிளாஸ் பிரித்து எதுக்கு சேர்த்து எது கிளாஸ் நம்ம பார்க்க போகிறதில்ல எடுத்த உடனே. ஸோ 10 பாட்டு புணர்ச்சி பார்த்துட்டு தான் அங்கே வரப்போகிறோம். சரியா? ஸோ அதனால் கண்டிப்பாக மொழித்திறனை நான் ஏற்படுத்தி தரேன். வகுப்பு தொடர்பான தகவல்கள், அந்த வகுப்பு பங்கீடு இது. வாரந்தோறும் 2 அல்லது 3 நாட்கள் வகுப்பு நடத்தப்படும். சரியா? முக்கியமாக சனி ஞாயிறில் உங்களுக்கு கிளாஸஸ் நான் ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ மினிமம் 2 கிளாஸ், மேக்ஸிமம் 3 கிளாஸ் வந்துடும். சரியா? ஸோ அந்த டைம் எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் தான் வரும். நீங்கள் அப்பயே பார்த்தாலும் பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு ஒர்க் இருந்தால் நீங்கள் லேட்டாக கூட பார்த்துக்கலாம். ஸோ அந்த வீடியோ அங்கே தான் இருக்கும். ஸோ எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வகுப்பு வழங்கப்படும். சரி, சனி ஞாயிறு உங்களுக்கு கிளாஸஸ் நான் கொடுத்துறேன். நீங்கள் அன்றைக்கி பார்க்கலாம், நான் சொன்ன மாதிரி தான். இல்லை நீங்கள் டெய்லி கொஞ்சம் டைம் வச்சு நீங்கள் ஃபுல்லாக 1 வீக்குள்ளே பார்த்து முடிச்சுடுங்க. பதிவு செய்யப்பட்ட மற்றும் நேரலை வகுப்பு வழங்கப்படும். ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் ப்ளஸ் லைவ் கிளாஸ். லைவ் கிளாஸ் நிறையா ரிவிஷன் கிளாஸு டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேஜ் கடந்து தான் வந்திருப்போம். நான் வினைமுற்று நடத்துகிறேன்னா எனக்கு தெரியும் அடிப்படையாக இருக்கிறவங்களுக்கு என்ன டவுட் வரும், ரொம்ப அதிகப்படியான லெவலில் இருக்கிறவங்க என்ன டவுட் வரும்னு. அப்போ முடிஞ்ச அளவு நான் 95% எல்லாருக்கும் புரிகிற மாதிரி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி நடத்திடுவேன். ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. 5% பேர் நல்லா அப்டேட்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் டவுட் இருக்கும். அவங்க அந்த லைவ் செக்ஷனில் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். முடிஞ்சளவு நிறைய லைவ் கொடுக்க பார்க்குறேன். அதுக்கு சில எக்யூப்மெண்ட்லாம் தேவை. சரியா? டைமிங்லாம் நிறைய இருக்குது. ஸோ கேமராவில் சொல்கிறேன், அதுக்காக நான் அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நிறைய லைவ் கூட பார்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு எந்த கிளாஸ் கொடுத்தாலும் A to Z ப்ராப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்த கிளாஸை விட நல்லாயிருக்கும். சரியா? வகுப்பானது நமது உயிர்மை ஆப் மூலம் வழங்கப்படும். ஸோ அப்ளிகேஷனை பற்றி நான் சொல்கிறேன், முக்கியமானது இருக்குது. அன்றைய வகுப்பை தவற விட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம், ஆப்பில் தான் இருக்கும். வகுப்புகளின் அடிப்படையில் நடத்தப்படும் தேர்வானது வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமை அந்த சனி ஞாயிறு நடந்த கிளாஸ் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை டெஸ்ட் நடக்கும். அப்போ அந்த வாரம் உங்களுக்கு ஏன் டைம் கொடுக்குறேன்னா, சில பேர் திங்கக்கிழமை பார்ப்பாங்க, சில பேர் செவ்வாய் புதன் வியாழனை பார்ப்பாங்கல்ல. எப்படியா இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்துருங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டெஸ்ட் எழுதுருங்க. அடுத்த கிளாஸ் சனி ஞாயிறு இப்படி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். டெஸ்ட்டையும் நம்ம ஆப்பில் தான் எழுதணும். வகுப்பு முடிந்த பிறகு வகுப்புக்கான பாடக்குறிப்புகள் மாணவர்கள் வழங்கப்படும். நான் கிளாஸ் முடிஞ்சுன்னா அந்த மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவேன். வகுப்புகளை பதிவிறக்கம் செய்ய இயலாது, ஆனால் எத்தனை முறை வேணாலும் ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. ஆப்பில் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் அந்த வகுப்பை பார்த்துக்கலாம். ஸோ அக்டோபர் 25, ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு அந்த கிளாஸஸ் அங்கே தான் இருக்கும். மேலும் வகுப்புகள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நான் வந்தால் தான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வகுப்பு தொடர்பான இன்னும் பல்வேறு தகவல்களை நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்கிறேன். சரியா? தவம் பேச்சில் இணைவதற்கான வழிமுறைகள். ஸோ இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் வரும். ஸோ கிளியராக கேட்டுங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆப்பில் கொண்டு வர போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஸோ வழிமுறைலாம் சொல்கிறேன். என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. 3 நம்பர் கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட் பேஜ்லேயும் இருக்கும். சரியா? ஸோ உங்கள் அட்மிஷனில் எந்த டவுட்டாக தான் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. சரி, இது கிளியராக பார்த்துலாமா? தவம் பேச்சில் இணைய விரும்பும் மாணவர்கள் வகுப்பு அட்டவணை, வகுப்பின் சிறப்பம்சங்கள், வகுப்பு தொடர்பான தகவல் ஆகிய அனைத்து தகவலையும் முழுமையாக பார்த்து விடுங்கள். ஸோ மேலே கொடுத்ததையும் முழுமையாக பார்த்துருங்க. பார்த்துட்டு வகுப்பில் இணைவதற்கு ஸோ இந்த 3 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க பாருங்க. 8122622533. ஸோ இந்த 3 நம்பர், இதில் ஏதேனும் ஒரு எண் இருக்குது. தவம் என்று வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்புங்கள். ஸோ நீங்கள் தவம் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எப்படி அட்மிஷன் போகிறதுன்னு உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. சரியா? இல்லைனாலும் வழி இருக்குது பாருங்கள். நீங்கள் மெசேஜ் அனுப்பின ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. முடிஞ்சாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மெசேஜ் வரதுனால உங்களுக்கு கண்டிப்பாக 5 மணி நேரத்துக்குள்ளே உடனே ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு வகுப்பில் இணைவதற்கான தெளிவான வழிமுறைகள் குறுஞ்செய்தி வாயிலாக உங்களுக்கு மெசேஜில் அவங்க சொல்லிவிடுவாங்க. அல்லதுன்னா பாருங்களேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் எடுத்திங்கன்னா, ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி உயிர்மை TNPSC தமிழ்னு போட்டிங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வரும். சரியா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கீழே இமேஜாக இருக்குது, நான் காட்டிடுறேன். இப்போ இருக்கிறத நான் இமேஜை காட்டிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிக்கிறீங்களா? நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். ஃபஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டெப் 1, இல்லை நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்காம கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஸோ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இதில் 2 வகை இருக்குது. ஸோ ஃபுல்லாக கவனிங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் உங்களுக்கான யூசர் நேமை நீங்களே செட் பண்ணிக்கலாம். உங்கள் மெயில் ஐடி, கரெக்டான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்களே பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கிரியேட் ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். சரியா?
ஸோ அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அட் உயிர்மைன்னு வந்திருக்கும் சரியா. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஒரு லிங்க் இருக்கும் சரியா. அந்த கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் கம்ப்ளீட்னு வந்துடும். புரியுதா? அடுத்தது ஸ்டெப் 5 பாருங்கள். இப்போ திரும்ப அதே போல் ஃபஸ்ட் பேஜுக்கு வந்து இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிங்கள்ல, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இப்போ போட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ லேன் ஒரு பேஜ் வரும். அடுத்து ஸ்டோர்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தவம் காட்டும். ஸோ அந்த தவத்தை டச் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட வேண்டியதான் சரியா. இதுக்குள்ளே போய் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் உடனே அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியரான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. சரி, இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சரியா. சரி ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நான் ஃபீஸ் என்னன்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அட்மிஷன் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க எப்படி அட்மிஷன் பண்ணணும், களம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அட்மிஷன் பண்ணணும்னு இதை வச்சு நான் திரும்ப சொல்லுவேன். ஸோ அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. சரி பார்க்கலாமா? இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே இங்கே டைப் பண்ணி வச்சுருப்போம், அவ்வளோதான். இந்த ப்ளே ஸ்டோரில் போகணும், டவுன்லோட் பண்ணணும், கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ நான் சொன்னதை இங்கே வாரத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இவ்வளோ விஷயமா நான் சொன்னது தான் சரியா. இந்த பாருங்களேன், வெப்சைட், இன்னும் வெப்சைட்டும் இருக்குது. நீங்கள் இப்போ ப்ளே ஸ்டோர்லேயே போகாமல் கூகுள் குரோமில் போய் பார்த்தீங்கன்னா உயிர்மை TNPC தமிழ் அகாடமி .testpress.in நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்லேயும் போய் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் சரியா. முடிஞ்சாலும் நீங்கள் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள், வெப்சைட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தவம் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஷெடியூல் இப்போ பார்த்துருப்பீங்க. நீங்கள் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இந்த ஃபீஸுக்கு இது ஒர்த்தலன்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஃபீஸ் கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் தரேன். ஸோ கண்டிப்பாக இதை விட பல மடங்கு எந்த அளவு உழைப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவு டெப்த்தாக நீங்கள் வகுப்புகள் தலைப்புலாம் பார்த்துருப்பீங்க. அந்த தலைப்புலாம் நான் எங்கேயோ பார்த்துலாம் நம்ம எழுதலை. அந்த தலைப்புலாம் நிறைய எடுத்ததுனால தான் தலைப்பு நான் அவ்வளோ தலைப்புகள் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த தலைப்பெல்லாம் கிளியராக நடத்தி கொடுப்பேன். நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3900 ரூபா சரியா. நான் 3 நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக டேட் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி ரெஜிஸ்டர் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்டோட 3510 ரூபா. நீங்கள் நம்ம களம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், ஓல்டு ஸ்டூடெண்ட், நம்ம ஒரே ஒரு பேட்ச் தான் ரன் பண்ணுறோம் களம் சரியா, அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் பண்ணி 2340 ரூபா. ஸோ இதுதான் ஃபீஸ் டீட்டெயில். இந்த ஃபீஸ் டீட்டெயில் அடிப்படையில் எப்படி நான் வந்து ஆப்பை ஹேண்டில் பண்ணணும் நான் இப்போ சொல்கிறேன் சரியா. ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்பேன், கட்டண சலுகை யாராக இருக்குன்னு கவனிக்கிறீங்களா. இப்போ நான் சொன்னல இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறேன், யாரெல்லாம் அந்த ஏப்ரல் 10, 11, 12 இந்த 3 நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ உங்களுக்கு நேற்று இரவு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து ஒரு மெயில், ஒரு SMS வந்திருக்கும். அதில் உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை நாங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருப்போம். யாருக்கு? ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு சரியா. 10% டிஸ்கவுண்ட்டுக்கு யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு நம்மளே யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அனுப்பியிருக்கோம். நீங்கள் அப்போ ஸ்டெப் 1ல் போய் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை சரியா. ஸோ டேரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு பேஜில் யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு சைன்இன் கொடுத்துடணும். புரியுது? யார் உங்களுக்கு யாருக்கெல்லாம் SMS வந்திருக்கோ, ஓகேவா, உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்திருக்கோ, நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி டேரெக்டாக ஆப்புக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு டக்குன்னு இந்த பேஜ் வந்துடும் சரியா. உங்களுக்கு ஸ்டோரை தொட்டிங்கன்னா தவம் காட்டும். நான் அட்மிஷன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுவே நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ரிஜிஸ்டர்லாம் பண்ணலை, அட்மிஷன் போடணுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சரியா. ஸோ நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் திரும்ப இங்கே வந்துடலாம். அப்போ யாராக இருந்தாலும் இங்கே வந்துடுவீங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு ஸோ தவம் பார்த்தீங்கன்னா 3900 அந்த ஃபீஸோட காட்டும். நீங்கள் நியூ ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, ரிஜிஸ்டர்லாம் பண்ணலைன்னா நீங்கள் பட்டன் டச் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் சரியா. பேமெண்ட் பண்ணணும், உங்களுக்கு பில்லு வந்துடும். ஸோ பில்லு வந்துடும். உங்களை நாங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஒரு நாளுக்குள்ளே ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ May 1லேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இதுவே நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு 10% டிஸ்கவுண்ட் தேவை, நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஸ்டெப் வந்ததுக்கப்புறம் நான் மேலே 3 நம்பர் கொடுத்தேன்ல, அதில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு இந்தமாரி உங்கள் நேமை போட்டு ரிஜிஸ்டர் ஸ்டூடெண்ட் தவம் பேட்ச்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு கொடுப்பாங்க சரியா. ஸோ அந்த கூப்பன் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அது எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வந்து நான் ஆப்பில் வந்து நான் உங்களுக்கு லாகின் பண்ணி வச்சுருக்கேன். நான் சில ஸ்டெப்லாம் சொன்னேன்ல, யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு லேன்னு வரும் சரி. நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸ் பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ களம் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எனபிள் பண்ணிடுறேன், உங்களுக்கு களம் காட்டும். ஸ்டோர் போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, நீங்களாக இருந்தாலும் நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, நீங்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருக்கிற இதை டச் பண்ணிக்கோங்க சரியா. களம் ஸ்டூடெண்ட்டை தவிர்த்து வேறு யாராக இருந்தாலும் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு இருக்கிற டச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தவம் இது உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல், சாம்பிள் கிளாஸஸ்லாம் இருக்கும் பார்த்துங்க. ஸோ கீழே பை நோன் ஆப்ஷன் காட்டுதா, இதில் ஹேவ் ஏ டிஸ்கவுண்ட் கோடுன்னு காட்டுது இல்லை. யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஸோ அப்படியே இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தவங்கள அதில் நான் சொன்னது போல் உங்கள் நேமை போட்டு
ஸோ இந்த மாதிரி 10% டிஸ்கவுண்ட் கூப்பன் கோட்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு அனுப்புவாங்க. ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா கூப்பன் கோடு காட்டும். சரியா, அந்த கோடை போட்டுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி 10% டிஸ்கவுண்ட் ஆகிடும். நீங்கள் பை நவ் கொடுத்து நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுவே நீங்கள் வந்து 10% டிஸ்கவுண்ட்டுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா நீங்கள் அப்படியே பை நவ் கொடுத்துங்க. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஓல்டு ஸ்டூடெண்ட். அவங்க கீழே இருக்கிறத டச் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த 3 வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தோம்ல, அதில் ஏதோ ஒரு நம்பருக்கு இந்த மாதிரி கலாம் ஸ்டூடெண்ட் தவம் பேட்சில் ஜாயின் பண்ணணும் உங்கள் நேமை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு கூப்பன் கோடு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் ஆகும். சரியா, ஹேவ் கூப்பன் கோடு காட்டுதில்ல, ஸோ 40% டிஸ்கவுண்ட் ஆகும் உங்களுக்கு. இது கலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத யாராவது ஒருத்தவங்க அந்த மெசேஜ் பண்ணி போடுறாங்கன்னா ஸோ அது உங்களுக்கும் இஷ்யூ தான், எனக்கும் இஷ்யூ தான். ஏன்னா இது அப்ளிகேஷன். சரியா, கலாம் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் தான் உள்ளே இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வராரு, கலாம் ஸ்டூடெண்ட் சொல்லி கூப்பன் கோடை வாங்கி போட்டு அவர் உள்ளே போகிறாருன்னா ஸோ கலாம் ஸ்டூடெண்ட்டுக்கான எல்லா டேட்டா பேஸும் நம்ம ஆப்பில் இருக்கும். ஸோ அப்போ ஒரு கலாம் ஸ்டூடெண்ட் இல்லைன்றது நம்ம ஈஸியாக ஆப்பில் தெரியும். அட்மிஷன்லாம் ஆகிடும். சரியா, அவர் பேமெண்ட்லாம் பண்ணிவிடுவார். ஸோ அவருக்கும் இஷ்யூ ஆகிடும், நம்மளுக்கும் இஷ்யூ ஆகிடும். ஸோ நீங்கள் கலாம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் அந்த கோடை வாங்கி நீங்கள் போடுங்க. கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி அந்த கோடை வேறு ஒருத்தவங்க கொடுத்தாலும் அது பிரச்சனை தான். ஏன்னா அவங்களோட மெயில் ஐடி அவங்களோட ஃபோன் நம்பர் தான் நம்ம இங்கே கொடுத்துருப்போம். ஸோ அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. அப்படி நீங்கள் எலிஜிபிளாக இல்லைனா இது யூஸ் பண்ணாதீங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், அது நம்மளுக்கு இஷ்யூவாக தான் ஆகும். ஓகேவா. ஸோ கலாம் ஸ்டூடெண்ட்னா ஸோ 40% கோடு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை மெசேஜ் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு, உங்களுக்கு கோடு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. இது தொடர்பாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் அட்மிஷன் போடுற மெத்தடு. ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதுதான். ஸோ டீட்டெயில்டாக ஷெடியூல் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஷெடியூல் லிங்க்கு கொடுக்குறேன். சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் பார்த்தோம்ல, ஸோ அதோட லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷெடியூல் பாருங்கள். ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் நம்மளோட தவம் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த வருஷம் நல்ல டைம் கிடச்சிருக்கு, நம்ம நிறைய மொழித்திறனை ஏற்படுத்திக்கலாம். ஸோ இந்த வருஷம் நம்ம எல்லாருமே எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஸோ அது வாழ்த்துக்கள். ஸோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.